Hi, this is Marcy from Research Point India. இன்னைக்கு வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். வேரியபிள்ங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதாவது நம்ம வீட்டு கிச்சனில் சால்ட் சுகர்லாம் போடுறதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்போம்ல, அதே மாதிரி பைத்தானில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள். எப்படி சால்ட்டையும் சுகரையும் நமக்கு தேவைப்படுற நேரம் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி வேரியபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படுற நேரம் கால் பண்ணிக்கலாம், ஒரு மாடிஃபையும் பண்ணிக்கலாம். வேரியபிள் நேம் நம்ம தான் கொடுப்போம், ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா, வேரியபிள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும் ஆர் அண்டர்ஸ்கோராக இருக்கணும். வேரியபிள் நேமில் எங்கேயுமே ஸ்பேஸ் விடக்கூடாது. வேரியபிள் நேமில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் நம்பராக இருக்கக்கூடாது. வேரியபிள் நேமில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர், அதாவது அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிளில் என்ன வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஏன் ஈவன் பூலியனாக கூட இருக்கலாம். இப்போது இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன்னா என்னன்னு டவுட் வரும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேம் ஈக்குவல் டு அபி. இதில் நேமுங்கிறது வேரியபிள் நேம், ஈக்குவல் டுங்கிறத அசைன் பண்ணியிருக்குது. எதை அசைன் பண்ணியிருக்கோம்? அபிங்கிற வேல்யூவை நேமுங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கோம். லைக் தட் ஏஜ் ஈக்குவல் டு 26. ஏஜுங்கிறது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் 26ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிளேஸ் ஈக்குவல் டு நாகர்கோவில். பிளேஸுங்கிற வேரியபிளில் நாகர்கோவிலுங்கிற அந்த வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். வேரியபிள் நேம் ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணுமான்னா இல்லை, கேபிட்டல்லையும் கொடுத்துக்கலாம். இப்போது வேரியபிளை கால் பண்ணலாம். அதாவது பிரிண்ட் ஆஃப்குள்ளே வேரியபிள் நேமை கொடுத்தா அவுட்புட்டில் அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நம்ம அந்த வேரியபிள் நேமில் தான் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அவுட்புட்டில் அபி பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது ஏஜ் அண்ட் பிளேஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா அவுட்புட்டில் ஒரு லைன் தள்ளி வர்றதுக்கு. இப்போது பிரிண்ட் ஆஃப் பிளேஸ். இப்போ ரன் பண்ணோன்னா அவுட்புட்டில் நாகர்கோவில்னு கிடைக்கும். ஒரு ஸ்பேஸ் எதுக்கு வந்திருக்குன்னா, நம்ம பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்பேஸ் வந்திருக்கு. ஆஃப்டர் தட் நாகர்கோவில் பிரிண்ட் ஆகிருக்கு. லைக் தட் இப்போ ஏஜும் பிரிண்ட் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி சேம் தான். பிரிண்ட் ஆஃப் ஏஜ். பிரிண்ட் ஆஃப் ஏஜ் கொடுத்து ரன் பண்ணால் 26 அவுட்புட்டில் கிடைக்கும். பிகாஸ் நம்ம ஏஜுங்கிற வேரியபிளில் 26 வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 26 நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ எந்த மாதிரிலாம் எரர் வரும்னு பார்க்கலாம். நான் நேமுங்கிற ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக அவுட்புட்டில் எரர் தான் வரும். பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தா எரர் காணிக்குது, இன்டென்டேஷன் எரர்னு காணிக்குது. பிகாஸ் நம்ம ஸ்பேஸ் நேமுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதில் ரெட் கலர் மார்க் நல்லா தெளிவாக காணிக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஸ்பேஸை எடுத்து விட்ட பிறகு கிளியராக ரன் ஆகுது அனுங்கிற நேம். இப்போது வேரியபிள் நேமில் ஹேஷ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் முதலே சொன்னேன், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரக்கூடாது எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். இப்போ இதுவும் கண்டிப்பாக எரர் தான் வரும். அதை பார்த்துடலாம். பிரிண்ட் ஆஃப் நேம் கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தா எரர். பிகாஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலோட் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். இப்போ ஹேஷை ரிமூவ் பண்ணால் எரர் கிளியர் ஆயிரும். வேரியபிள் நேமில் நம்பர் யூஸ் பண்ணலாம், அது எந்த எரரும் வராது. இதுவே ஃபர்ஸ்ட் கேரக்டரில் நம்பர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எரர் தான் வரும். அதை எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணால் அவுட்புட்டில் நேம் பிரிண்ட் ஆகிடுச்சு, அனு நிவின். ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஒரு எரரும் வராது.
ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ அவுட்புட்டில் அகிலா பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வேரியபிள் நேமில் இடையில ஸ்பேஸ் கொடுத்தாலும் எரர் தான் வரும். பிகாஸ் வேரியபிள் நேமில் ஸ்பேஸே வரக்கூடாது. ஓகே, வேரியபிள்ஸ் முடிஞ்சுது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ரிசர்ச் பாயிண்ட் இந்தியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.